என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ரிடம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பேசிக்லி அது என்னென்னா, இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ரீபே பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஷேர் அமௌண்ட்லாம் நம்ம அலாட்மெண்ட், ஷேர் கேபிட்டல் அதெல்லாம் நம்ம லைக் ஷேர் கேபிட்டல் கொடுத்துட்டே வரோம்ல, த்ரீ ருபீஸ் 4 ருபீஸ் அந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அவன் ஒரு நாள் ரிட்டர்ன் பண்ணுவான். அதுதான் வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கான்செப்ட். ஸோ இப்போது இது என்னென்னா, பேசிக்கலி நார்மலாக ஒரு கம்பெனி வந்துட்டு 20 இயர்ஸ் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். 20 இயர்ஸ் கழிச்சு ரிடீம் பண்ணுவாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம ஷேர் அமௌண்ட் பே பண்ணுறோன்னா 20 இயர்ஸ் லேட்டராக அதை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க வித் டிவிடெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட்டோட. இப்போது அதே மாதிரி எக்ஸப்ஷன் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா 30 இயர்ஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் மட்டும் 30 இயர்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி செக்ஷன் 55 மென்ஷன் ஆகிருக்கு. இப்போது வந்துட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2-3 செக்ஷன் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுட்டா நம்ம வந்து சம்ஸ் போடலாம். செக்ஷன் 55 சொல்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் அது என்னென்னா, டோட்டல் கேபிட்டல் ஷுட் பி இன்டாக்ட். அதாவது சேமாக இருக்கணும். எப்போ ஆஃப்டர் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டோட்டல் கேபிட்டல் வந்து சேமாக இருக்கணும். ஏன் சேமாக இருக்கணும்னா, அதுக்கு பேசிக்கலி 2 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது கேபிட்டல் வந்து என்னது, பேசிக்கலி டெட் ப்ளஸ் ஈக்விட்டி. ஈக்விட்டியில் தான் ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2 வருது. ஸோ இப்போது இனிஷியலாக இப்படி இருக்குது. எக்ஸாம்பிள், டெப்ட் 200, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 200, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 100. ஸோ மொத்தமாக 500 வந்து டோட்டல் கேபிட்டல். இப்போது புது கம்பெனிக்கு வந்து டெட்டு இப்போ நம்ம ரெடீம் பண்ணிடுறோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த 100 பே பண்ணிடுறோம். பண்ணிட்டா இங்கே 100 இருக்காது. ஸோ 200, 400 தான் கேபிட்டல். இந்த 2 கேபிட்டல் சேமாக இல்லை, சேமாக இருக்கணும். அதுதான் கான்செப்ட். இப்போ ஏன் சேமாக இருக்கணுன்ற ரீசன்ஸ்க்கு 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, இது வந்துட்டு இனிஷியலாக டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்ப்போம். டெட் ஈக்விட்டி ரேஷியோனா டெட் ஈக்விட்டி. இப்போ இனிஷியலாக டெட்டு 200, ஈக்விட்டி 300. ஈக்விட்டின்றது டோட்டல் 2 சேர்த்து 200 + 100 2 சேர்த்து 300. இப்போ வந்துட்டு 200 300னா 4:6 ரேஷியோ. இப்போ டெட் 4, ஈக்விட்டி 6. இதில் என்னென்னா பெனிஃபிட்னா, லெஸ் டெப்ட் தான் இருக்குது, 4 தான் ரேஷியோ. இதனால லெஸ் ரிஸ்க். இப்போ டெட்டுனா லோன் வாங்குறோம், லோன்னா அது ஒரு டெப்ட் தான், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால லெஸ் ரிஸ்க் தான் இங்கே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மோர் பாரோயிங் கெப்பாசிட்டி இருக்கும். மோர் பாரோயிங், இப்போது நீ ஈஸியாக நினச்சா காசு வேணும்னா பாரோ ஈஸியாக பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். இப்போது இதே பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸில் 100 குறைஞ்சிடும், 200. இப்போ 200 5:5. ஸோ இது பேசிக்கலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஈக்விட்டி குறைஞ்சிருக்கு. அப்போது மோர் டெட் இருக்கும், மோர் ரிஸ்க்கு, பாரோயிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்போது நார்மலாக பேமெண்ட் பண்ணும்போது அவுட் சைட் லைபிலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். அவுட் சைட் லைபிலிட்டி இந்த டெட்டு எல்லாம் சேர்த்து தான், டெப்ட்டு, பேங்க் லோனு எல்லாம் சேர்த்து தான் அவுட் சைட் லைபிலிட்டி. இதுக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுவோம், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுவோம், அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுவோம். இப்போ வந்து என்ன, அது நம்ம டேரெக்டாக இவங்களுக்கு பே பண்ணுறோம். அப்போது இவங்களுக்கு இப்போது மணி இப்போ 100 ரூபாய் இருக்குன்னா, இவனுக்கு ஃபஸ்ட்டு 80 கொடுப்போம் கேரண்டி, அப்புறம் இவனுக்கு 10 கொடுப்போம், மிச்சம் எதாவது இருந்தால் இவனுக்கு கொடுப்போம். அப்படி தான் ஜென்ரலாக இருக்கும். இப்போது நேரம் இவனுக்கு நீ வந்து இப்போ 70 கொடுத்துட்டேன்னா, அவுட் சைட் லைபிலிட்டி இந்த டெட்டு இவன் வந்து பேங்க் லோன் கொடுத்தவங்களா கேள்வி கேட்பான், எனக்கு கொடுக்கல, ஏன் டேரெக்டாக அவங்களுக்கு பே பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு பே பண்ணாலும் என் கேபிட்டல் அதே தான் இருக்குது, அது மாறலை. ஸோ அதனால் நீ கவலைப்படாத, உனக்கு பே பண்ணுவோம் அப்படின்றத காட்டணும். அந்த சிக்னிஃபிகன்ஸ் காட்டுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கேபிட்டல் ஈக்குவல் ஆக்கணும். ஸோ இதுதான் 2 வை வி ஆர் மேக்கிங் கேபிட்டல் ஈக்குவல். இப்போது நம்ம வந்து கேபிட்டலில் சேம் ஆக்கணும். அதுக்கு 2 வேஸ் இருக்குது. 2 ways ஆஃப் ரைசிங் கேபிட்டல். ஒன்று வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த ரிடீம்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இப்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதே 200 100 இருக்குது. ரிடீம் ஆனப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 0 ஆயிருக்கு. இப்போது இது வந்து டோட்டல் 400 இருக்குது, 400 500 இருக்குது. இங்கே 400 தான் இருக்குது. இதை திருப்பி 500 ஆக்க என்ன பண்ணுறோம், இந்த கேஸில் நியூ ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறோம். அப்படின்னா என்ன ஆகும், இப்போ வந்துட்டு விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த ரிடீம்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 100 ரிடீம் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் 200 ப்ளஸ் நியூவாக 100 பண்ணுவோம். ஸோ இப்போ டோட்டல் எவ்வளோ வந்துடும், 500 வந்துடும். கேபிட்டல் ஈக்குவல் ஆச்சு. இது ஒரு வழி. இது வந்து இட் இஸ் நாட் நெசசரி தட் ஈக்குவலன்ட் டு ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருக்கணும். இப்போ 2 மெத்தட் இருக்கிறதுனால 2 மெத்தடையும் மிக்ஸ்டாக கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2வது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம், விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். இப்போ சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்னென்னா, இப்போ கான்செப்ட் என்னன்னா, இப்போது இதான் லைபிலிட்டி, பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி. இதில் டெட்டு 200, ஈக்விட்டி 200, ப்ரிஃபரன்ஸ் 100, 400. அப்புறம் லைபிலிட்டி சைடில் ரிசர்வ்ஸ், அந்த ஜென்ரல் ரிசர்வ், P&L அதெல்லாம் 250க்கு இருக்குது.
இப்போது என்ன அது நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுத்துகிறோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இப்போ 0, டெட்டு 200, ஈக்விட்டி 200. இப்போ நம்ம வந்துட்டு ரைஸ் பண்ணோம். டோட்டல் கேபிட்டல் இங்கே நமக்கு எவ்வளோ வரணும்? 500 இருக்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஃப்ரீ ரிசர்வ்னு இருக்குது 250. இதுலேருந்து அந்த அமௌண்ட் எடுக்கிறோம். சிஆர்ஆர்னு ஒரு அக்கௌண்ட்டில் இந்த ஃப்ரீ ரிசர்வில் இருக்கிற அமௌண்ட் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் இப்போ எவ்வளோ தேவை? 100 இங்கே போட்டு இதை 500 ஆக்கிடுவோம். இப்போ ஃப்ரீ ரிசர்வ்ஸில் 250ல் 100 போய்டும், 150 தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து சிஆர்ஆருக்கு அமௌண்ட் பிஎன்எல் அண்ட் ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து கேபிட்டல் ஈக்குவல் ஆக்குறோம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்து இந்த 2 மெத்தடுமே மிக்சடாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்போ தான் வந்துட்டு காம்ப்ளிகேட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும். இப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட் திங் என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லி ஷேர்ஸ் ஆர் யூஸ். இப்போது கேபிட்டலில் ரைஸ் பண்ண ஷேர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து கேஷ் பாதி ஷேர்ஸ் பாதி யூஸ் பண்ணுறோம். கேஷ்னால் இப்போது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்ணுறோம், அதுலேருந்து வர கேஷ். இல்லை ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ நீ யூஸ் பண்ணலான்னு கொஷனில் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட். இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லி சிஆர்ஆர் இஸ் யூஸ். சிஆர்ஆர் நம்ம பார்த்தோம்ல அதை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இன்னொரு கேஸு ஷேர்ஸ் பாதி மீதி அமௌண்ட்டை சிஆர்ஆர்லேருந்து எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷ் சிஆர்ஆர் இதெல்லாம் எல்லாத்தோட மிக்சர் மாதிரி விச் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன் ஒரு இது மாதிரி பார்த்து எடுப்போம். இதெல்லாம் தான் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம். ஈச் சம்லேயே என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இது இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க வந்து ரெடியூமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 100 rupees ஃபுல்லி பெய்ட் அப் 50,000. ஸோ 50,000 தான் டோட்டல் அமௌண்ட் டியூ. இப்போது இதில் வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டி ப்ரீமியம் ரிசர்வ் யூஸ் பண்ண முடியாது. ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் பிஎன்எல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அசெட் சைடில் இப்போதைக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது, அது பார்த்துக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கம்பெனி ரெடீம் வித் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அட் ப்ரீமியம் ஆஃப் 5% அண்ட் ஓகே. ஸோ வந்து 5% எக்ஸ்ட்ரா ப்ரீமியமில் ரெடீம் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 10 each வாஸ் மேட் அட் 12%, 12 rupees. ஸோ வந்து 2 rupees ப்ரீமியமில் நம்ம 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோன்னா ஸோ நம்ம ப்ரீமியம் வந்து கேபிட்டல் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா எஸ்பிஆர் இஸ் நாட் பார்ட் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சோல்ட் ஃபார் 27,000. ஸோ 28,000 வேல்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் 27,000 விற்கிறோம். ஸோ அது கேஷாக வருது. ஸோ அதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கொஷினே இப்போ தான் வருது. யூ ஆர் ரிக்வயர்ட் டு த டைரக்டர்ஸ் விஷ் ஒன்லி மினிமம் ரிடக்ஷன் ஷுட் பி மேட் இன் ரெவன்யூ ரிசர்வ்ஸ். அதாவது ரிசர்வ்ஸ்லேருந்து கம்மி அமௌண்ட் தான் நீ எடுக்கணும். அது ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் ரிக்வயர்ட் டு கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் தி அபவுட் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செல் பண்ணுறதுக்கு என்ட்ரி போடுறோம். ஸோ கேஷ் உள்ள வருது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது இந்த கொஷனில் லாஸ் ஆகிறனால பிஎன்எல் டெபிட் பண்ணுறோம். சப்போஸ் ப்ராஃபிட் கிடச்சா பிஎன்எல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ பேங்க் 27, பிஎன்எல் 1000, டு இன்வெஸ்ட்மெண்ட் 28,000. செகண்ட் என்ட்ரி வந்துட்டு 1000 நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அட் ப்ரீமியம் ஆஃப் 2 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம் ரிசர்வ். ஜென்ரலாக நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணி அலாட்மெண்ட் பண்ணி தனியாக போடுவோம். பட் இந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது ஹோல் அமௌண்ட்டு டேரெக்டாக போட்டுருவோம். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் வந்து 12,000, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10,000, செக்யூரிட்டி ப்ரீமியம் 2,000. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிடீம் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு டியூ என்ட்ரி போட போகிறோம். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம இப்போ காசு கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு என்ட்ரி. அதில் என்ன என்ட்ரினா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ரீமியமில் கொடுக்குறோம். ஸோ ப்ரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அக்கௌண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். ஸோ 50,000, 2,500 வந்து ப்ரீமியம். ஸோ 52,500 போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். இப்போ அந்த பேமெண்ட் பண்ணிடுறோம். நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு தானே டியூவில் இருந்தது, அவங்க டு பேங்க்கில் கிரெடிட் பண்ணால் பேங்க்லேருந்து போயிடும். ஸோ பேங்க்லேருந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. பீயிங் பேமெண்ட் மேட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஸோ இந்த சம்மில் வந்து 50,000 டியூ, 2,500 வந்துட்டு ப்ரீமியம். ஸோ இந்த ப்ரீமியம் நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ 50,000 நம்ம எப்படி வந்து திருப்பி கேபிட்டல் கொண்டு வர போனோம்னா நியூ ஈக்விட்டி ஷேர் 1,000 10 rupees இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 10,000 நியூ ஈக்விட்டி ஷேரில் வந்துடுது. மிச்சம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ 40,000 வர வேண்டியிருக்கு. 40,000 எப்படி கொண்டு வர போகிறோன்னா சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான். ஜென்ரல் ரிசர்வில் 20 காலி. இப்போ மிச்சம் இருக்கிறத பிஎன்எல்லேருந்து தான். ஸோ ஜென்ரலாக ஆர்டர் வந்து ரிசர்வ்ஸ் வரும்போது ஜென்ரல் ரிசர்வ் அதுக்கப்புறம் தான் பிஎன்எல் எடுப்போம். ஓகே. ஸோ வந்துட்டு இதான் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதுலேருந்து தான் நம்ம சிஆர்ஆர் பேசிக்கலி இந்த 2 அமௌண்ட்டையும் சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி
சிஆர்ஆர்லேருந்து நம்ம வந்து இவங்களுக்கு கொடுப்போம்ல, அது வந்து சிஆர்ஆர் லைக் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அந்த கேபிட்டலில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 50,000 2,500 நம்ம வந்து ப்ரீமியம் இருக்குல்ல, இப்போ நம்ம டியூ என்ட்ரி போடும்போது இது ரெண்டும் சேர்த்து 52.5K தான் நம்ம பே பண்ணுறோம். இந்த 2,500 மட்டும் நம்ம P&L தனியாக ரெடியூஸ் பண்ணிப்போம். P&L அது ஒரு தனி என்ட்ரியாக போடணும், ஜாயிண்ட்டாக போடக்கூடாது. இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி போட்டிருக்கோம்? P&L அக்கௌண்ட் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இதுதான் நான் சொன்ன அந்த 2,500 இப்போ ரெடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரல் ரிசர்வ் P&L அக்கௌண்ட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் சொன்னோம்ல, இது ரெண்டையும் கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கான என்ட்ரி என்ன? ஜென்ரல் ரிசர்வ்ன்றது அப்புறம் P&L ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை டெபிட் பண்ணால் தான் அதுலேருந்து குறைக்க முடியும். அதே மாதிரி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ன்றது என்னது? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி. ஸோ கேபிட்டலுக்கு எனிவேஸ் கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் ரீப்ளேஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலில் ரீப்ளேஸ் பண்ண போகுது சிஆர்ஆர். ஸோ அதனால அதை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஏன் கிரெடிட் பண்ணுறோம் டெபிட் பண்ணுறோன்னு புரிஞ்சால் கன்ஃபியூஷன் வராது. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் P&L டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் 20,000 40,000. இப்போது நம்ம இப்போது நம்ம 50K அதில் 10K மைனஸ் பண்ணி 40 எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோம். இல்லைனா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும் எப்படி பண்ணுறோன்றது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அந்த என்ன ரிடீமபிள் அந்த ரிடீம் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அதாவது இப்போது 100 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 10 rupees 2 rupees ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறோன்னா 100 into 10 மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ 100 into 10,000 வரும். ஸோ மைனஸ் என்ன அமௌண்ட் போடுவோம்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நியூலி இஷ்யூட் ஈக்விட்டி ஷேர். அதோட ஃபேஸ் வேல்யூ இப்போ நியூவாக வந்துட்டு நான் வந்து 50 பண்ணுறேன், திருப்பி 10 rupeesனு வச்சுப்போம். அதுலேயும் 2 ப்ரீமியமாக இருந்தாலும் அதையும் கன்சிடர் பண்ண மாட்டோம், வெறும் இது தான். ஸோ இப்போ இது எவ்வளோ 500 வருது, பேலன்ஸ் 500. இதை தான் நம்ம சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சம்லேயும் நம்ம அதே தான் பண்ணுறோம். 50,000 இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நியூலி இஷ்யூட் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன, நம்ம 10,000 1000 into 10 10,000க்கு தான் இஷ்யூ பண்ணோம். 2 rupees ப்ரீமியம் பார்க்க மாட்டோம். ஸோ 50,000 minus 10,000 40,000 இந்த அமௌண்ட் தான் சிஆர்ஆருக்கு போகணும். இந்த மாதிரி ரெண்டு விதத்துலேயும் நம்ம அந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். டிபெஞ்சர்ஸ் பற்றி மேம் பெருசாக சொல்லி தரல, பட் டிபெஞ்சர்ஸ் ரிடம்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிம்பிள் என்ட்ரி தான். போன இதில் பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ் பே பண்ணிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பே பண்ணணும். ஸோ ஏன்னா டிபெஞ்சர்ஸுன்றது என்னது, பேசிக்கலி அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் டெப்ட் இல்லை. ஸோ அதனால டெப்ட் அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு பே பண்ணிடணும் லைபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வரணும். ஸோ அதனால இதை ஃபஸ்ட்டு பே பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி போடுவோம். டிபெஞ்சர்ஸ் அந்த பர்சன்டேஜ் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டு டிபெஞ்சர் ஹோல்டர் அக்கௌண்ட் ஷேர்ஸில் போடுவோம்ல, அதே மாதிரி டியூ அக்கௌண்ட் போட்டு பேமெண்ட் வந்து டிபெஞ்சர் ஹோல்டர் டு பேங்க் அக்கௌண்ட் போட்டுரும். ஸோ இதுதான் நார்மல் என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்துட்டு போனஸ் ஷேர் இஷ்யூ. போனஸ் ஷேர் எப்போதுமே எங்கேருந்து இஷ்யூ பண்ணுவோம்னா ஃப்ரம் சிஆர்ஆர். அதாவது சிஆர்ஆர்ல இருக்கிற அமௌண்ட் கலெக்ட் பண்ற எல்லா அமௌண்ட்டையும் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ போனஸ் ஷேர்ன்றது இஸ் அ பார்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஈக்விட்டி ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அந்த ஈக்விட்டி ஷேர் பேசிக்கலி போனஸ் ஷேர்னு என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவா நீ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவேன் போனஸா, ஓகேயா, அவங்கள ஒரு இது பண்ற மாதிரி ஹாப்பி பண்ற மாதிரி. ஸோ அதுதான் பேசிக்கலி இது. ஸோ அதனால தான் ரிசர்வ்லேருந்து எடுத்து கொடுக்குறோம், நம்ம காசு இது பண்ணணும், அதுக்காக அவங்க பே பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதான். ஸோ இப்போ அதுக்கான என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்னன்னா சிஆர்ஆர் அக்கௌண்ட் டெபிட் டு போனஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். இப்போ வந்துட்டு சப்போஸ் சிஆர்ஆர் அமௌண்ட்ல இருக்கிறது பத்தல, இப்போ வந்துட்டு ஆக்சுவலா போனஸ் ஷேர் வந்துட்டு 1000 தான் தேவைன்னா இங்க 1000 போட்டுடலாம். சப்போஸ் இது 2000 தேவைன்னா இங்க 1000 இருக்குன்னா மிச்சதை வந்து P&L அக்கௌண்ட்டை நீ டெபிட் பண்ணிட்டு அதுல இருந்து 1000 எடுத்து போடலாம். நமக்கு கொடுத்த சம்ல அப்படித்தான் இருந்தது. ஸோ 1000 2000 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து என்னது, நான் என்ன சொன்னேன், பார்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ இந்த ஹோல்டர்ஸ் எங்க இருக்கணும், அவங்களாம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல இருக்கணும். ஸோ போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அக்கௌண்ட், அதே 2000 கொடுத்துரும். ஸோ இங்க சிஆர்ஆர்ல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் கேனாட் பி ரிடீம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஃபுல்லி பெய்ட் அப்னா இப்போ 10 தான் ஷேரோட அமௌண்ட்னா 7 rupees தான் பே பண்ணிருக்கேன், இன்னும் 3 ரூபாய் நீ இன்னும் 8 கலெக்ட்னா அப்போ ரிடீம்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் பேமெண்ட் நடந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கேசஸ்ல 2 பண்ணணும். ஒன்று கொஸ்டின்ல வந்துட்டு 7 கலெக்டட் 7 rupees கால்ட் அப் அண்ட் கலெக்டட் அப்படின்னு போட்டு விட்டுருந்தாங்கன்னா மிச்ச 10 rupees தான் ஷேர்னா மிச்ச 3 rupees நம்மளா கலெக்ட் பண்ண மாதிரி என்ட்ரி போட்டுக்கணும், டியூ என்ட்ரி. அதாவது ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட்
டு ஷேர் கேபிட்டல், அப்புறம் பேங்க் டு ஃபைனல் கால், அதெல்லாம் நம்மளே போட்டுக்கணும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஃபோர்ஃபீட் பண்ணிடணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க லைக் எல்லாரும் பே பண்ணிட்டாங்க, இந்த 1000 ஷேர் ஹோல்டர் மட்டும் பே பண்ணல அப்படின்னாங்கன்னா அவங்க ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு அது டோட்டலாகவே ஷேர்ஸ் அமௌண்ட் ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்சிரும். அதெல்லாம் இல்லை. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 10,000 ஷேர்ஸ் அட் 10 rupees. இப்போ இதுல கொஸ்டின்ல நம்ம அந்த 4 கொஸ்டின்ஸ்ல இருந்தது அன்ட்ரேசபிளா 50 ஷேர்ஸ் இருக்கு, அப்படி 50 ஷேர் ஹோல்டர்ஸ் அட் 10 rupees இருக்கு அன்ட்ரேசபிளா. ஸோ 500 rupees எங்க போச்சு, அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், பட் அவங்க எங்கன்னே தெரியல, காணா போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ நார்மல் அதே என்ட்ரி தான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 10,000 into 10 டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 10,000. இது டியூ பார் என்ட்ரிக்கு டியூ. இது ப்ரீமியம் இருந்தா இங்க டெபிட்ல ப்ரீமியம் வந்துட்டு சேர்த்து இங்க வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன என்ட்ரினா இப்போ பேங்க் அவங்களுக்கு பே பண்ணணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிடுவேன் டு பேங்க். ஸோ இங்கே வந்துட்டு மிச்சம் 500 அன்ட்ரேசபிளாக இருந்தது சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ சிஆர்ஆருக்கு ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீ அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறோம், பட் அவங்கள காணும். ஸோ அதை நமக்கு ப்ராஃபிட் மாதிரி தான் பேசிக்கலி. ஸோ அந்த ரிசர்வ்ல போட்டுப்பேன். அந்த ரிசர்வ் எப்போ திருப்பி யூஸ் பண்ணிப்பேன், போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ராவா பே பண்ணி அவங்கள நம்ம இன்னும் அவங்களுக்கு ஷேர் இஷ்யூ பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்க இந்த காசுலேருந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த 500 நம்மளுக்கு, ஏன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஸோ 10,500 9,500 போட்டோம்னா இந்த என்ட்ரி முடிச்சிடும். ஸோ இதுதான் ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர். இப்போ நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் வச்சு அடுத்த சம் போட போகிறோம். அடுத்த சம்மில் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோ டியூ இருக்குது, 1 lakh rupees 100 each கொடுத்துருக்காங்க. இப்போ தே டிசைடட் டு redeem at a premium of 10%. ஸோ 1 lakh 10%னா அதில் 10,000 வரும். ஸோ 1 lakh 10,000 total amount due. It was decided to sell the investments at a market value of 50,000. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 40,000, 50,000 விற்கிறோம். ஸோ ப்ராஃபிட் ஜேர்னல் போடும்போது அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் டு P&L போடணும். ஃபர்ஸ்ட் சம்மில் டெபிட் பண்ணுவோம் P&L, ஏன்னா அது லாஸ்ன்றனால இங்கே ப்ராஃபிட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் த போர்ட் ஆஃப் டைரக்டர் issued 500 equity shares at a premium of 20%. After redemption, the board of directors decided to issue bonus shares to equity shareholders. இது நம்ம பார்ப்போம் அங்கே லேட்டர் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு இந்த நியூ இஷ்யூ ஜென்ரல் ரிசர்வ் சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ செகண்ட் என்ட்ரி என்னன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். எதுக்குன்னா இது நம்ம நியூவாக இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸுக்காக பண்ணுறோம். 60,000 50 10,000. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அமௌண்ட் டியூ என்ட்ரி போட போகிறோம். அமௌண்ட் டியூ என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து ரிசீவ்டு என்ட்ரி போடுவோம். ஸோ டியூ என்ட்ரிக்கு என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டெபிட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் 1,10,000 1,10,000. நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி போடுறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், அது என்ன பேமெண்ட் என்ட்ரி. ஸோ இப்போ என்ன கொஷினில் வந்துட்டு இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா 100 shares வாஸ் நான் ட்ரேசபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம முன்னாடி 14th minute பார்த்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல் அமௌண்ட் டெபிட் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அந்த 11,000 தவிர மிச்சம் எல்லாமே ரிசீவ்ட் போடுவோம். பேங்க் அக்கௌண்ட்டில் 99,000 டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் 11,000. இவங்க பே பண்ணல. ஸோ இப்போது அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் நம்ம கையில் இருக்குது, பட் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம், நம்மளோட ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். எப்படி வந்துட்டு ஃபோர்ஃபீட் பண்ணும்போது கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இங்கே அந்த மாதிரி அன்ட்ரேசபிளாக இருக்கும்போது சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்த என்ட்ரி நம்ம எதுக்கு போடுறோன்னா ப்ரீமியம் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம அங்கே வந்துட்டு 10,000 இதில் 50,000 10,000 60,000 அந்த 10,000 ஃபஸ்ட்டு P&Lலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு என்ட்ரி. அதுக்கு அடுத்த என்ட்ரி என்னென்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் என்ட்ரி. இது வந்துட்டு நம்ம 2 வேஸ் போன சம்மில் பார்த்த மாதிரி 2 வேஸ்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சம்மோட ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடீமபிள் 1 lakh இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நியூலி இஷ்யூட் ஈக்விட்டி கேபிட்டல் 50,000. ஸோ சிஆர்ஆருக்கு பேலன்ஸ் 50,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி எடுப்போம்னா ஜென்ரல் ரிசர்வில் இருக்கிற 40,000 ஃபஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் ஆஃப் இட் P&Lலேருந்து எடுத்துக்கிறோம். அதனால் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் P&L அக்கௌண்ட் டெபிட் டு சிஆர்ஆர் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட், அதாவது கடைசி பார்ட் ஆஃப் த கொஷனுக்கு வரோம். ஸோ இப்போ இந்த முக்கியமான பார்ட் ஆஃப் கொஷின் என்னென்னா த போர்ட் ஆஃப் டைரக்டர் டிசைடட் இஷ்யூ போனஸ் ஷேர் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ரேஷியோ ஆஃப் 2:5 shares. ஸோ இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வில் போடுற ஒரு ரூபாயும் நம்ம போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு போனஸ் ஷேர்னால் என்னென்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். இப்போ 5 ஷேர் வச்சுருக்கவனுக்கு 2 ஷேர் நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஓகேயா?
ஸோ வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். அந்த 10 ரூபாயை நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்லேருந்து எடுத்து அவன் பேரில் போட்டுருவோம். ஸோ இது பேசிக்கலி இன்சென்டிவ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான், 2 for 5. இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க நமக்கு? ஸோ 2 lakh people, 2 lakh rupees இருக்குது. அதில் ரேஷியோ ஆஃப் 2:5. ஸோ 2 lakh into 2/5 இஸ் 80,000. ஸோ 80,000 அமௌண்ட் தான் நம்ம போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஜேர்னல் பாஸ் பண்ணணும். இப்போ அதில் என்னென்னா அந்த 80,000 அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்லேருந்து எடுப்போம். இப்போ சப்போஸ் அங்கே முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லைனா P&L கொண்டு வருவோம். கமிங் பேக் டு ஜேர்னல் என்ட்ரி, நம்ம இந்த கடைசி என்ட்ரி இஸ் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் டெபிட் P&L டெபிட் டு போனஸ் ஷேர். இங்கே ஏன் P&L வருதுன்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வில் 80,000 பேலன்ஸ் இல்லை. 61,000 எப்படி வந்ததுன்னா இனிஷியலாக நம்ம வந்து 50,000 நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் சிஆர்ஆருக்கு, ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் P&Lலேருந்து. அதுக்கப்புறம் அன்ட்ரேசபிளாக இருந்த அந்த 1000 ஷேர்ஸோட 11,000ஐயும் சிஆர்ஆருக்கு கிரெடிட் பண்ணோம். ஸோ சிஆர்ஆரில் மொத்தமாக கிரெடிட்டில் 61,000 இருந்தது. இப்போ அதை மொத்தமாக டெபிட் பண்ணி போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டியூ என்ட்ரி போடுவோம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி என்ன பார்த்தோம் முன்னாடி, போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், போனஸ் ஷேர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். ஸோ அதை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரி, நெக்ஸ்ட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி. ஸோ இப்போது நம்ம வந்து கடைசி என்ட்ரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரியில் என்ன பண்ணுறோம், போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ இங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இங்கே இருக்கிற இவங்களாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் அந்த 80,000 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த சம். ஸோ கைஸ், கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, 2 சம் போட்டு காமிச்சாச்சு. வேறு ஏதாவது சம்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கொஷின்ஸ் போடணுன்னாலும் நம்ம போட்டு அப்லோட் பண்ணலாம்.